ஹாய் வெல்கம் டு கவிஸ் குக்கிங்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகா கீரி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போன உடனே நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனே பச்சை பட்டாணி, கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் இல்லை சீரக சம்பா ரைஸ் கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வேக வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கவிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.